வணக்கம். பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. தனுசு ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை புத்திரஸ்தானமான 5ஆம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 முதல் சத்துருஸ்தானமான 6ஆம் வீட்டில் இருந்து சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்க இருக்கிறார். சத்துருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான போகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். குரு 7ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக குறையும். எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும். வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். குரு நின்ற பலன்கள். குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் தந்தை வழி உறவினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும். எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும். இழுபறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் ஏற்படும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். நீண்ட நேர கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும், வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2024
2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகும். உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குழந்தைகளிடம் இடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். குரு பகவான் 15/10/2024 முதல் 11/10/2024 வரை வக்ரகால சஞ்சாரமாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல் ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு தனவரவில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். தொழில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும். பிற மொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றமான சூழல் ஏற்படும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை செய்வீர்கள். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும்.
மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும். பேச்சு திறமைகளின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மறைமுக திறமைகளின் மூலம் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தனவரவுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மேன்மையும் உண்டாகும். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் 100க்கு 50 என்ற மதிப்பெண்களை பெற்றிருப்பதால் எந்த ஒரு செலவையும் செய்வதற்கு முன்பு சிந்தித்து செயல்படுவது தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்கும். மேலே கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள். அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படும். ஜோதிடம் பற்றி செய்திகளை அறிய பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.